ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி பிரிஞ்சல் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பிரிஞ்சல் இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு இதே மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஆயில் ஹீட் ஆகினதுக்கு பிறகு ஒரு ஃப்ரை பேனில் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஓகே. அண்ட் அதுக்கு பிறகு வேணுமெண்டா கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கொண்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு, வெந்தயம் அண்ட் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு அது ஃப்ரை ஆனதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆவங்காட்டி இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு அதோட கொஞ்சமாக க்ரீன் சில்லி அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு நல்ல ரெட் கலர் நல்ல பழுத்த தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இதே மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மிளகு அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் வேண்டாம் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்கள். அண்ட் அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதனால் இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இது நல்லா பாயில் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி பொரித்து வச்சுக்கிற பிரிஞ்சல் அண்ட் பொட்டேட்டோ இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் போதாட்டி சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு பிறகு ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ரைஸ் எடுத்து இதே மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எங்களுக்கு குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிலும் நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.